நம்ம பிள்ளைங்க படிச்சுட்டா மட்டும் போதுமா நண்பா? வேலையும் கிடைக்கணும்ல. இங்க தான் வேலை செய்யணும், இப்படிப்பட்ட வேலையா இருக்கணும், இவ்ளோ சம்பளம் கிடைக்கணும்னு நம்மளோட எதிர்பார்ப்பு இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் பூர்த்தி செய்யற மாரி வேலை கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில அவ்ளோ சுலபமா? படிக்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இருக்குங்க. ஆமா தானே? நம்ம சாய்ஸ் நம்ம சூஸ் பண்ணி படிச்சிடலாம். ஆனா வேலைன்ற ஒரு விஷயத்துக்கு படிப்பு மட்டும் பத்தலையே, இன்னும் நெறைய விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னு இங்க எத்தன பேரு நினைக்கிறீங்க? சில பேரு இல்லைங்க இதெல்லாம் ரெக்கமெண்டேஷன் இருந்தா தாங்க கிடைக்குது அப்படின்னும் நம்பிக்கிட்டவங்களும் இருக்காங்க. இந்த கேள்விகள், இந்த மாரி பதில்கள் வந்து எனக்கும் வந்திருக்கு. நானும் யோசிச்சிருக்கேன். இதோட தீர்வு என்னன்னா, வாய்ப்பு. அதாவது ரெக்கமெண்டேஷன் சொல்றாங்கல்ல, அது குடுக்குற இடத்துல நாமளே இருந்தோம்னா, நம்ம பிள்ளைங்களே வாய்ப்பு குடுக்குற இடத்துல இருந்தாங்கன்னா, இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பின்தொடர்றவங்களுக்கு தெரியும். இந்த 4 ஆண்டுகள்ல ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு இங்க படிங்க, என்ன படிக்கணும், இது படிச்சா இந்த மாரி வேலைகள் நீங்க வந்து செய்யலாம். எதிர்காலத்துல வந்து இந்த மாரி விஷயங்களை கொண்டு போகலாம். தடங்கள் இருந்தாலும் அதை உடைச்சு எரிஞ்சு படிக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு உங்களுக்காக கதவுகள் நான் தட்டுறேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த பிள்ளைங்க எல்லாமே நமது விதைகள். இவங்க மனதுல நான் எப்பயுமே விதைக்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. பிள்ளைங்களா, நீங்க குவாலிஃபிகேஷனோட வாங்க. உங்களோட பிடிச்ச வாழ்க்கை வேலைக்கு வந்து நான் கண்டிப்பாக என்னோட வழிகாட்டுதல் நான் சக்திக்கு உட்பட்டு செய்றேன். பிரதிபலனாக நீங்க ஒரு விஷயம் செய்யணும். அதாவது வாய்ப்பு குடுக்கிற இடத்துல நீங்க ஒரு நாள் இருக்கிறப்ப, நிச்சயமாக நமது பிள்ளைகளுக்கு வாய்ப்ப குடுத்து, அந்த ரெக்கமெண்டேஷன் சொல்றாங்கல்ல, அத குடுத்து அவங்களையும் கை தூக்கி விடுற ஒரு விஷயம் தான் பிரதிபலனாக நீங்க செய்யணும் அப்படின்னு நான் கேட்பேன். இது ஆக்சுவலி எனக்கு பிரதிபலன் இல்லைங்க. அவங்க அவங்களுக்கே பிகாஸ் அந்த சமுதாயத்துல தான் அவங்க வாழப் போறாங்க. சமுதாய உருமாற்றத்திற்கு மிக முக்கியமான ஒரு விஷயமே வாய்ப்பு குடுக்கிற இடத்துல நம்ம பிள்ளைங்க இருக்கிறதா நண்பா. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு முடிக்கிறது இல்ல. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இந்த 3, 4 வருடங்கள்ல இதனால ஏற்படுற மாற்றங்கள வந்து நான் பார்த்துட்டேன். ஆக்சுவலி இப்ப ரீசென்ட்டா ஒரு நிகழ்வுக்கு நான் போயிருந்தப்ப, அதுல வந்து ஒரு பெற்றோர் என்ன அடங்கி, "டாக்டர் பையன் வந்து படிச்சு முடிச்சுட்டான். நல்ல இடத்துல இப்ப வேலையில இருக்கான். நீங்க சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஸோ ஏதாவது பிள்ளைங்க அதாவது வேலைக்காக கேட்டிருக்காங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள் அவன்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ அவன் வந்து அதுக்குண்டான உதவிகள் நிச்சயமாக நம்ம பிள்ளைங்களுக்கு செய்வான்" அப்படின்னு வாய் வார்த்தையா சொன்னது. இது வந்து நேரடியாக என்ட்ட சொன்னவங்க மட்டும் இல்ல. ஆ மெசேஜ் பண்ணவங்க இருக்காங்க. அண்ட் அதே நேரத்துல வந்து நேரடி வழிகாட்டுதல் இல்லாம ஜஸ்ட் என்னோட காணொளிகள மட்டும் பார்த்து பயன்பெற்றவங்களும் மனதில நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? இதுதாங்க உண்மையான மாற்றம். வாய்ப்பு குடுக்கிற இடத்துல நம்ம பிள்ளைங்க போய் உட்கார்றப்ப, சமுதாயம் நிச்சயமாக உருமாறும். கல்வியோட சேர்ந்த நல்ல உத்தியோகம். இதாங்க உண்மையான முன்னேற்றமும் கூட. இதுக்கு இப்ப படிக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில இருக்கிற பெற்றோர்களும், மாணவர்களும் யோசிச்சு செஞ்சு வச்சிருக்கிறது என்ன தெரியுங்களா? அதுக்குண்டான தகுதிய கண்டிப்பாக நீங்க வளர்த்துக்கணும். அதாவது படிக்கணுன்ற ஒரு விஷயத்தோட ஸ்டாப் பண்ணிடாதீங்க. நிச்சயமாக எதிர்காலத்துல வேலை கிடைக்கிற மாரி படிப்ப எடுத்து படிக்கிறது, பிள்ளைங்களா உங்களோட ஆப்ஷன், உங்க சாய்ஸ் கையில இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இதோட சேர்ந்து இன்னும் சில வருடங்கள்ல நம்மளோட வழிகாட்டுதல் இருக்கிற நமது விதைகள், உங்களோட அண்ணன், அக்கா எல்லாமே வாய்ப்பு குடுக்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறப்ப, கண்டிப்பாக நிச்சயமாக இந்த உருமாற்றம் கண்கூடாக நாம எல்லாமே அனுபவிக்கிற ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ டேக் நோட் பண்ணீங்க. ஆ எதிர்காலத்துல வேலை கிடைக்கிற மாரி படிப்ப எடுத்து படிக்கணும். நன்னடத்தைகள், பழக்கவழக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாகவும் இருக்கணும். ஏன்னா இந்த பயணத்துல பெற்றோர்கள் ஏதோ பிள்ளைங்க படிச்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னு இல்லாம, உங்களோட பயணமும் இருக்கணும். அப்பதான் உங்க கூட சேர்ந்து என்னோட வழிகாட்டுதல் அது உண்மையாக சக்தி பெறும். அது உண்மையாக உருமாற்றத்தை நோக்கி கொண்டு போகும் நண்பா. முக்கியமான ஒரு விஷயம், இதோட சேர்ந்து நல்ல இடத்துல நம்ம பிள்ளைங்க போய் உட்கார்ந்து இருக்கிறப்ப, அத நான் சொன்ன மாதிரி வாய்ப்பு குடுக்கிற இடத்துல அவங்க இருப்பாங்க. முன்னுரிமை, முதலுரிமை நம்ம பிள்ளைங்களுக்கு நிச்சயமாக வந்து அவங்க குடுப்பாங்க. சமுதாய உருமாற்றம் கண்டிப்பாக நமது பெருமை இல்லை நண்பா. இதை நம்ம செய்யறது நமது கடமையும் கூட. ஓகேங்களா? பரவலாக பகிர்ந்துக்குங்க. வெற்றி வணக்கம். டாக்டர் மனிதன்.